இவங்க கிட்ட மற்றவங்க அன்பு செலுத்தினாலும் சரி, பகை பாராட்டினாலும் சரி, ஒன்றுக்கு டபுள் மடங்காக கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலுமே எந்த விஷயத்தையும் அரைகுறைய விட்டுட்டு போகிற பழக்கம் கிடையாது. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால மனசு பொறுத்த வரைக்குமே இந்த கடல் நீர் மாதிரி ஆழமாக மர்மம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அமைதியாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பொறுத்த வரைக்குமே ஒரு மன அழுத்தம் குழப்பங்கிறது அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தில் பொறுத்து எடுத்துக்கிட்டா ஒரு கடும் வேகத்தோட வெறித்தனமாக செயல்படக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைப்பாங்க. தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்குமே இறுதி வரைக்கும் போராடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமாக எதிர்பார்க்குறது காசு பணம் எல்லாம் கிடையாதுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மையை தான் அவங்க அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. விசுவாசத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களோட பழகிறது ஒரு கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமங்க. பெரும்பாலும் கோபங்கிறது அதிகமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசுக்கு வேணும்னு தோணா மட்டும் தான் செய்வாங்க. வேண்டாம்னு நினச்சிட்டா அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை விட்டு விலகி தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு வெளிப்படையான நபர்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே தன்னோட வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கணவன் மனைவி ஈரோடில் ஒரு உயிராக வாழணுங்கிற ஆசை அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. எப்பயுமே தன்னோட வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலுமே இவங்க ரொம்ப கவனமாக செயல்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நேரம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல், ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட முடியாமல் ஒரு குழப்பமான மனநிலையை தான் இருப்பாங்க. இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது இவங்க வாழ்க்கை துணையாலே புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே நிறைய விஷயங்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த பொய் புரட்டை பித்தலாட்டம் பேசுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது தெரியாதுன்னு சொல்லலாம். என்ன நினைக்கிறாங்க அதை பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் இவங்களுடைய கோபத்தில் கண்டிப்பாக அதில் ஒன்றுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நேர்மை, கடுமையான உழைப்பு, இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தம். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆனால் பயங்கிறது மனசில் ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னதான் மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் ஆலோசனை சொன்னாலுமே இவங்களுக்குன்னு வரப்போ கொஞ்சம் எதுலையுமே குழப்பமான மனநிலையை தான் இருப்பாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க உண்டுன்னே சொல்லலாம். பழகின பழக்கத்துக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள், அதாவது பிரதோஷ காலங்கள் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல நேரம்னு சொல்லலாங்க. ஒரு புது தெம்போடு நீங்கள் கிளம்புறங்க போகிறீங்க. இந்த நேரத்தில் அளவில்லாத நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாங்க. முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. வேலையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது வெளிப்படையாக பேச ஆரம்பிங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று குழம்புறது வேண்டாம். உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் வெளிப்படையாக பேசினாலே சாதகமான பலன் கிடைக்குங்க. வேலையிலையுமே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வைப்பாங்க. கூட இருக்கக்கூடியவங்களும் உங்களை நம்புவாங்கன்னே சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்குறது வேண்டாம். வங்கி கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் உடல்நல கவனமாக இருங்க. இந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறப்ப இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பாசிட்டிவான அதிகப்படுத்துங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நேரம் தான். நரசிம்மர் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா தைரியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கூடவே உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நல்லபடியாக மாற்றி தரக்கூடிய சக்தி இந்த நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசி அன்புகள் இது வரைக்குமே எந்த விதமான நல்ல பலனுமே கிடைச்சிருக்காது. ஆரம்பத்தில் ஒரு நல்ல முறையில் நடக்கிற மாதிரி நடந்து நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எதுலுமே இந்த நேரம் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டங்க. பிரச்சனைங்கிறது இந்த காலத்தில் இல்லை. எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குருவோட அருளும் உங்களுக்கு கூட இருக்கிறதால நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது. இது வரைக்குமே சம்பளம் நல்லபடியாக இருந்திருக்காது. வேலை மாற்றம் செய்யலாமான்னு முடிவு எடுத்திருப்பீங்க.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்துக்கங்க. புதுசாக வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மன ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். ஒரு அச்ச உணர்வு, தேவையில்லாத கற்பனை இந்த நேரத்தில் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே விட பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. யாரை நம்பி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துக்கு போகிறது, கையெழுத்து போடுறது, தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரத்தில் சிபாரிசு செய்கிறது இந்த விஷயத்தில் வேண்டாம். தெரியாதவங்களாக இருந்தாலுமே தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே இந்த நேரம் யாரையும் நம்பாதீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்க நீங்கள் முயற்சி செய்யலாம். இருக்கிற வேலையில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அந்த வேலையை தக்க வச்சுக்க பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். தசாபுத்தி சிறப்பாக இருந்துட்டா இந்த நேரம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க. ராகு கேதுவோட நிலைமை இருந்திருக்கிறத பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மனசில் அதிகப்படியான ஆசைங்கிறது அதிகமாக இருக்கும். ஆசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரம் ஒவ்வொரு பௌர்ணமியானா பச்சரிசி தானம் செய்யுங்க. இதனால் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி சனி பகவானுடைய பூர்ண அருள் இந்த நேரம் நீங்கள் பெற முயற்சி செய்யணும். அதனால சனி பகவான் வழிபாட்டு செய்யுங்க. சிவபெருமான் ஆலயங்களுக்கு இந்த திங்கட்கிழமை தோறுமே வில்வ இலையில அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறத பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விதத்தில் இது நல்லது தான். 2 காரத்தவங்கள தீமை செய்யக்கூடிய காரத்தம் சொல்லக்கூடிய பகிர்வுன ஸ்தானம் பலமிழந்திருக்கிறதால தடையில்லாத சிந்தனையால் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். 5ல் சுக்குன்னு உச்சமடைஞ்சு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறதால கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த எழுத்துத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்புங்க. 7 புதன் சூரியனோடு இணைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறதால கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல் இல்லாமல் குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் தான். அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறதால பொருளாதார சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. எப்பயுமே மனசில் ஒரு பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குல்ல, இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டகத்தில் 4ஆம் இடமும் அஷ்டமிடம் சொல்லக்கூடிய 8ஆம் இடமும் இந்த நேரம் சிறப்பாலாங்கிறதால கொஞ்சம் எந்த முடிவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. சில முக்கியமான முடிவுகளை இப்போதைக்கு நீங்கள் எடுக்காதீங்க. புதுசாக முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். ஆனால் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அலைச்சலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றவங்க கிட்ட இந்த நேரம் வாக்குவாதம் செய்யறதுங்கிறது வேண்டாம். இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு, சொல்வாக்கு இது எல்லாமே உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான். ராசிக்கு சூரியனுடைய பார்வை, ஆன்ம பலம் பெருகி வருது. மனம், உடம்பு ரீதியான வேதனைகள் எல்லாமே நீங்கள் கூட நேரம். உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய முரண்பாடு இல்லாமல் வந்து போயிருக்குங்க. நிறைய கருத்து வேறுபாடு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உங்களை நினச்சி உங்கள் தந்தை பெருமைப்பட போகிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெரும்பாலான பெண்களுக்கு இந்த நேரம் ஆண் மகவு பிறக்கக்கூடிய நேரம். அஷ்டமத்து சனியோட காலத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாமே இனி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் உத்தியோகத்திலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் வரக்கூடிய நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் புகுந்த வீட்டோட அன்பு அரவணைப்பு கிடைக்கும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்குது. நல்ல வருமானம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உண்டுங்க. கூடுதலாக வருமானம் நீங்கள் ஈட்டுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த நேரம் உங்களுக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்க நிதி நிறுவனத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் முதலீடு செய்கிறது வேண்டாம். மற்ற விஷயத்தில் நீங்கள் இந்த நேரம் ஈடுபடுத்திங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. மற்றவங்களை நம்பி இந்த நேரம் செயல்படாதீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க வரவு காட்டில் இந்த நேரம் பெண்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகம் தான். இந்த நேரத்தில் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தூரம் பொறுப்பு தானம் கொடுத்துட்டு வருது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்புங்க. எந்த வகையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். வீணான செலவு இல்லாமல் குறையும். மனசில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய நேரம். குடும்பத்திலையும் நிம்மதி உண்டாகும். 4ஆம் இட சனி ராகுவால் இது வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த புதன்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நாட்கள்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதால உடம்பு, மனசு, தொழில், உத்தியோகம், வேலைன்னு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நெருக்கடி உண்டுங்க. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்பட்டாகணும். குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சின்ன சின்ன மனசாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை கூட இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் நெருக்கடியாக இருந்தாலும் நீங்கள் கூட நேரம் தான். மனசில் கண்டிப்பாக நிம்மதிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. இருந்தாலுமே சூரியனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை இருக்கிறதால ஒரு சிலருக்கு புதுசாக
வீடு வாகனம் சேரும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், எடுக்கிற முயற்சி வெற்றியாகக்கூடிய நேரமாக இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ வழிபாடு இருந்தாலுமே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு முக்கியமான வழிபாடு செந்தில் வேலவனை நீங்கள் வழிபாடு செய்கிறதான். செந்தில் வேலவனை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. வேலவனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி நண்பர்களே.